வணக்கம் தமிழ்ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். கேள்விக்குறியாகி இருக்கிற தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி என்றுதான் இன்றைக்கு நாம் பேசியிருக்கிறோம். ஏன் உயர்கல்வி கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வியை எழுப்பலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க 1630க்கு மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் 180 கல்லூரிகள் அரசு கல்லூரிகள், 161 அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள் என்று பார்க்கின்ற பொழுது 1299 சுயநிதி கல்லூரிகள் இருக்குது. இந்த கல்லூரிகளில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாகவே அடிப்படை அறிவியல், கலை உள்ளிட்ட படிப்புகளுக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் அதிகரிச்சிருக்கனால சேர்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை இயல்பாகவே அதிகரித்திருக்கு. இந்த ஆண்டு கூட புதிதாக 15 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்திருக்கிறார். மாணவர்கள் அதிகமாக விண்ணப்பித்திருக்கிறதுனால அரசுடைய கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்களை கூடுதலாக வழங்கி அனுமதிச்சிருக்காங்க. அதன்படி அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் 20% கூடுதலாகவும், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% கூடுதலாகவும், சுயநிதி பிரிவு கல்லூரிகளில் 10% கூடுதலாக மாணவர்களை சேர்க்க அனுமதிச்சிருக்காங்க. கடந்த 30ஆம் தேதி புத்தாக்க பயிற்சி வகுப்புகள்லாம் முடிந்து இப்போ வகுப்புகள் இன்றிலிருந்து தொடங்கி இருக்கிற சூழலில் உயர்கல்வி பெறுவோருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெறுவோர் எண்ணிக்கை அதிகம் என்று பெருமிதமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த உயர்கல்வி பெறுவோருடைய எண்ணிக்கை என்பது தரத்தோடு இருக்கா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 180 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சற்றேறக்குரிய 90 கலை அறிவியல் கல்லூரிகள் 96 வரைக்கும் சொல்கிறாங்க. முதல்வர் நிரந்தரமாக இல்லை, பொறுப்பு முதல்வர் தான் வைக்கிறாங்க, இன்சார்ஜ் தான் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், நூலகர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் என்று காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டு நிரப்பிக்கொள்கிறாங்க. கௌரவ விரிவுரையாளர்கள் ஒரு முழுநேர பேராசிரியர் பணிபுரிகின்ற இடத்துல சொற்ப ஊதியத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றுறாங்க. அந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் ஏப்ரல் மாத ஊதியம் இன்னும் வழங்கப்படவில்லை என்று பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு வருது. அவர்களுக்கு ஏற்கனவே குறைவான ஊதியம், மாத ஊதியம் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 25,000. அந்த ஊதியமே ரொம்ப குறைவு. இதே முழுநேர ஊழியர்கள், பேராசிரியர்கள் பணி என்பது அவர்களுக்கு 1 லட்சத்திற்கு முன்ன பின்ன இருக்கிற ஒரு சூழலில் கால்வாசி தான் இவங்க ஊதியம் வாங்குகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே பணிச்சுமை இருக்கிற ஒரு சூழலில் நிரந்தரப்படுத்துவாங்க என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உயர்கல்வியினுடைய பேராசிரியர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது அவர்கள் பெரும் போராட்டத்தில் தான் சந்திச்சுட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு ஏப்ரல் மாத சம்பளம் வரலாம் அவங்க சொல்கிறதையும் ஒரு பக்கம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பல்கலைக்கழகங்களில் நிதி நெருக்கடியினால் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன், கோவை பாரதியார், சேலம் பெரியார் உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கு மாத ஊதியத்தை கொடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் தொடங்கி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வரை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் உயர்கல்வி பெறுவோர் எண்ணிக்கை அதிகம் என்று பெருமிதமாக சொல்கிற அதே சூழலில் அது எந்த அளவிற்கு தரமாக இருக்குது, உயர்கல்வி இப்படி ஒரு கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறதே என்கிற நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு பல்வேறு காரணங்களை அவர்கள் சொன்னாலும் கூட மிக முக்கியமாக பேராசிரியர் பணியிடங்களை ஏன் நிரப்பாமல் இருக்கிறார்கள்? அரசு கல்லூரிகளை புதிதாக தொடங்குவோம் என்று சொல்கிறார்கள். அதில் தொடங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா 41 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் ஏற்கனவே பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகள் என்று இருந்தன, கான்ஸ்டியூஷன் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் 41, அதைத்தான் அரசு கல்லூரிகளாக மாற்றுறாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்க்குறப்ப மொத்தமே 62 அரசு கலை அறிவியல் கல்லூரி தான் இருந்தது. அடுத்தடுத்து உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட கல்லூரிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அதற்கு ஏற்ப பேராசிரியர்கள் பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கா, நியமனம் செய்யப்பட்டிருக்கா என்பால் இல்லை. இன்னும் சில கல்லூரிகளில் கணினி அறிவியல் பாடப்பிரிவு இருக்குது, அந்த பாடப்பிரிவுக்கான பேராசிரியர்கள் இல்லை. கணினி அறிவியல் படிப்பு இருக்குது, அந்த படிப்புக்கான ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு துணை பாடமாக அலைடு மேக்ஸ் இருக்கும், ஆனால் அதற்கான பேராசிரியர்கள் இல்லை. இப்படி பேராசிரியர்கள்லாம் இல்லாத சூழலில் தான் இன்றைக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் என்பதுதான் கேள்வி. நம்மோடு ஏபிவிபியினுடைய மாநில செயலாளர் யுவராஜ் தாமோதரன் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம்.
உயர்கல்வி இன்றைக்கு கலைஞர்கள் கல்லூரிய வகுப்புகள் எல்லாம் தொடங்கி இருக்கு. ஆனால் முழு நேர முதல்வர்கள் இல்லை, பேராசிரியர்கள் இல்லை, நூலகர்கள் இல்லை, உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லை, பணியாளர்கள் இல்லை என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வருது. நீங்க என்ன சொல்றீங்க? தமிழகத்திலே உயர்கல்வியை குழி தோண்டி புதைக்க வேண்டும்ன்ற முடிவோட தான் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அண்மையில உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரை அவங்க செய்த தவறெல்லாம் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக அரசின் மீதும் முதல்வர் மீதும் பொய் குற்றங்களை நம்ம சுமத்துறோம்னு சொல்லி 11 அரசு கலைக்கல்லூரிகளை திறந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களோட அந்த 11 அரசு கலைக்கல்லூரிகளோட நிலைமை என்னன்றது, அது எங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது, எல்லா டெம்பரவரி பில்டிங்ஸ்ல எத்தனை காலேஜ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது, இந்த விவரத்தை எல்லாம் ஒரு அறிக்கையில சொல்ல முடியுமா அவரால்? தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ற கொஞ்சம் ஒரு பயமும் இல்லாம இப்படி வெளிப்படையா ஒரு அறிக்கைய தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய குன்னூர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்குது. அங்க இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்க அப்படியே அரசு கலைக்கல்லூரியா மாத்தி இவங்க ஆர்ட்ஸ் காலேஜ் திறந்திருக்கிறோம்னு சொல்லி பெருமை பேசிட்டு இருக்கிறாங்க. கௌரவ விரிவுரையாளர்களை வச்சு நாங்க நிரப்பிட்டு இருக்கிறோம் இடங்களை அப்படின்றாங்க. யூஜிசி நாம்ஸ் பிரகாரம் கெஸ்ட் லெக்சருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் எவ்வளவு, தமிழக அரசு கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு? இன்னைக்கு இருக்கக்கூடிய 8000 அரசு உதவி பேராசிரியர்கள் பணி நியமனத்தை 2015 இருந்து தமிழக அரசு நடத்தல. இவங்களோட தேர்தல் வாக்குறுதியா இருந்தது அந்த 4000 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை நாங்கள் உடனடியா ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க அதை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 2025 நம்ம இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான அரசாணை வெளியிடுறாங்க. அதுல ப்ராப்பரான ரோஸ்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்றது கிடையாது. ப்ராப்பரா இங்க 10 ஆண்டுகளுக்கு மேல கெஸ்ட் லெக்சரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர பணி நியமனம் வழங்கணும்னு சொல்லி சட்டத்தை இயக்குனது இதே அரசாங்கம். ஆனா இன்னைக்கு அந்த கெஸ்ட் லெக்சரர்களுக்கான 10 வருஷம் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாம நோட்டிபிகேஷன் விட்டா கேஸ் போட தான் செய்வாங்க. இன்னைக்கு 54 வழக்குகள் நிலுவையில் இருக்குது, அதனால எங்களால இன்னைக்கு பணியிடங்களை நிரப்ப முடியலன்னு சொல்லி பொய்யான காரணங்கள் இதெல்லாம் என்ன காரணம் சொல்லி தப்பிக்கலான்றதுக்காக இந்த மாதிரி காரணங்களை மேற்கோள் காட்டியிருக்காங்களே தவிர உண்மையிலேயே இது காரணம் இல்லை. 2023 தான் இவங்க அந்த சீனியாரிட்டி இந்த பிரின்சிபலுக்கான வேகன்சில சீனியாரிட்டி லிஸ்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கு 2023 வரைக்கும் இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல நமக்கு. யுவராஜ், அது போக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? பல பாடப்பிரிவுகளுக்கு பேராசிரியர்களே இல்லாமல் நடக்குது அப்படிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல இன்னும் சொல்ல போனா லா காலேஜஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரி இருக்கக்கூடிய லா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமா இருக்குது. அரசு இந்த மாதிரி உயர்கல்வியில மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமா இருக்குதுன்னா இது இதற்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டை விட குறைஞ்சிருக்குதுன்னு ஏபிவிபி குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோம் நாங்க தொடர்ந்து. இதுக்கு முன்னாடி 2018, 19 இந்த மாதிரி காலகட்டங்கள்ல இருந்த எண்ணிக்கையை விட இன்னைக்கு இது குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் நாங்க குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோமே தவிர இன்னைக்கு அரசு கலைக்கல்லூரியில மாணவர்கள் அதிக நிலையில சேர்றாங்கன்ட்டு அந்த டேட்டாவை வச்சுதான் இவங்க விளையாடுறாங்களே தவிர அங்க இருக்கக்கூடிய கல்வியின் தரம் எந்த அளவுக்கு இருக்குது, அதே போல அங்க மாணவர்கள் போகக்கூடிய போக்குவரத்து வசதிகள், அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த குறிப்பா சொன்ன இந்த நான் முதல்வன் திட்டம்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயர்கல்வியினுடைய தரத்தையும் குறைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் முதல்வன் திட்டத்துல மேல இவங்க எம்பசிஸ் பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய கெஸ்ட் லெக்சர்ஸ் வச்சு கிளரிக்கல் வேலையை தான் பாக்குறாங்களே தவிர கிளாஸ் எடுக்கிறதுக்கான வேலைகளை இவர்கள் பார்ப்பதே கிடையாது. இப்படி உயர்கல்வியினுடைய தரத்தை உயர்கல்வி அதே போல பிஹெச்டி சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழகத்துல குறைஞ்சிட்டு இருக்குது. இதையெல்லாம் நாங்க தரவுகளோட பொதுவெளியில வச்சிருக்கோம். ஆனா அந்த அரசாங்கம் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம வெறும் இந்த மாதிரி திட்டங்கள் வச்சு விதவிதமா பேர் வைக்கிறாங்களே தவிர அதற்கு உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. உங்களுடைய நன்றி யுவராஜ், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.